ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சித்தார்த் ஸ்மார்ட் 16. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெப்பர் பவுடர் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹோம்மேட் மிளகுத்தூள் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அந்த கப்பில் காமிச்ச கப் அளவில் ஹாஃப் கப்புக்கு மிளகு எடுத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கிராம் இருக்கும். ஹாஃப் கப் மிளகு வந்து நல்லா ஒரு பேனில் போட்டு ஹீட் வந்து கொஞ்சம் ஹைலேயும் கொஞ்சம் சிம்லேயும் லோலையும் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா சூடு ஏறினா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சா கெட்டு போகாமல் வண்டு வராமல் இருக்கும். எந்த கப்பில் எடுத்துருக்கணும் அதுக்கு இன்னும் 1/4 கப்பு வந்து சீரகம் எடுத்துக்கிறேன். ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணிவிட்டா நம்ம எந்த குழம்புல இல்லை எது ஆம்லேட்டுக்கு எதில் போட்டுக்கிட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸ்மெல் நல்லா அரோமா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சீரகம் போட்டுட்டு கொஞ்சம் ஹையில் வச்சிங்கன்னா அந்த சீரகம் பொரியும், பட்டுன்னு பொரியும் போது நல்லா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா சூப்பரான பவுட்ரு கிடச்சிரும். ஹோம்மேட் பெப்பர் பவுட்ரு கிடச்சிரும். இது வந்து ஆம்லேட்டுக்கு நம்ம ஏதாவது பொரியலில் ஏதாவது சேர்த்துக்கணுன்னா, பசங்களுக்கு கோல்டாக இருக்கும் போது இந்த பெப்பர் பவுடரோட ஒரு ஸ்பூன் ஹனி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். கோல்டு மில்க் குடிப்போம் இல்லையா, பெப்பர் பவுட்ரு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு குடிக்கும் போது இந்த ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சமையல்லாம் எதுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் செய்யும் போது ஆட் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக ஸ்மெல்லாக இருக்கும். நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும்னு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு, இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிட்டு நல்லா டைட்டான ஏர் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வெளியில் வச்சே யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட இல்லை, வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.